பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் உயிரே உயிரே விலகாதே. தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம் கேட்க போகிறது நாவலோட 12வது அத்தியாயம். நாவலை தொடர்ந்து கேளுங்க. தினமும் கேட்கும் பதிவில் உங்களுக்கு பிடிச்ச வரியை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நாவலோட தொடர்ச்சியை தினமும் கேட்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க நம்முடைய பாஸ் நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சுடுங்க. கூடவே என்னோடய எழுத்தும் நான் வாசிக்கக்கூடிய விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுக்க மறந்துடாதுங்க. நேற்று சில காரணங்களால் பதிவிட முடியலை. ஐ ஆம் வெரி சாரி. ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனால் போட முடியலை, சாரிங்க. இன்று பதிவுக்குள்ளே சந்தோஷமாக போகலாமா? இது உயிரே உயிரே விலகாதே முழு நாவல், அத்தியாயம் 12. ருக்குமணி தன் மேல் தூக்கி போட்ட குண்டால் அதிர்ந்து போனவள். அப்படின்னா அப்படின்னா நான் நான் பழைய ஆத்யா அவர் மனசில் இல்லையா? இளமையோடு கேட்டவளை கண்ணில் நீரோடு நோக்கியவள். கார்த்தி அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு பிறகு உயிரோடு வந்தது யாரோ செய்த புண்ணியந்தான் ஆத்வி. அப்படி இருந்தவனை மீட்டு கொண்டு வந்தவா என் பேத்தி பைரவி தான். ஆரம்பத்தில் அவனுக்கு யாரையும் தெரியலை. அப்புறம் அவன் தெரிஞ்சுக்கிட்டது என் பேத்தியை தான். அவள் வழியாக தான் நாங்களே அவனுக்கு அறிமுகமானோம். அந்த சூழலில் அவனை பார்த்துக்க ஒரு அன்பான உள்ளம் வேண்டும் என்கிறதுக்காக தான் அவன் மேலே உயிராக இருந்த அந்த பொண்ணையே அவனுக்கு மனைவியாக்கணும். அவள் தான் பழையது பலவற்றை ஞாபகப்படுத்தி அவனை ஓரளவு கார்த்திக்குன்னு நம்ப வச்சா. அவனின் அந்த நினைவு இழப்புக்கு பின்னால் தான் தந்தையோடவே பேச ஆரம்பித்தான். அதனால தான் திருமண பத்திரிகையை கொடுக்க தன் தந்தையோட வந்தான். பழைய கார்த்தின்னா தந்தையோட வருவானா யோசிச்சுப்பாரு. அப்படி வந்தவன் கூட உன்னை பார்த்துட்டு நீ யாருன்னு எங்கள்கிட்ட தான் கேட்டான். நாங்கள் சொல்லி தான் நீ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுனே தெரிஞ்சுக்கிட்டான். உங்கள் 2 பேருக்குள்ளே நடக்கும் மோதலை கூட சொர்ணம்தான் கதையாக அவனுக்கு சொன்னான். ருக்குமணி சொல்ல சொல்ல நம்ப முடியாமல் அதிர்ந்து உறைந்து போய் நின்றிருந்தாள் ஆத்வி. மனது பேயாட்டம் ஆடத் தொடங்கியிருந்தது. அப்படியென்றால் கார்த்தி என்னை ஏமாற்றவில்லையா? நான் தான் உண்மை தெரியாமல் ஏமாந்து போய் நிற்கிறேனா? ஐயோ கடவுளே, எவ்வளவு பெரிய தப்பை செய்துவிட்டேன். ருக்குமணி சொல்ல சொல்ல தான் எவ்வளவு பெரிய தப்பை செய்துவிட்டோம் என ஆர்த்தி உணர ஆரம்பித்தாள். அன்று தன் முன் கொண்டு வந்து திருமண அழைப்புதலை நீட்டிய போது சட்டையை பிடித்து, அப்படியென்றால் என் வயிற்றில் வளரும் உன் குழந்தைக்கு என்ன பதில் என கேட்டிருந்தாலே இது எல்லாம் நடக்காமல் போயிருக்குமே. இது எல்லாம் நான் அவனை நம்பாமல் வந்த பிரச்சனைதானே. உண்மையில் நான் அவனை காதலிக்கவில்லையா? அப்படி காதலித்திருந்தால்தான் அவனை நம்பியிருப்பேனே. என் கார்த்தி இப்படி செய்ய மாட்டான். அப்படியும் செய்கிறான் என்றால் எங்கோ தவறு நடந்திருக்கிறது என புரிந்து கொண்டிருப்பேன். நான் அவனை நம்பாததால் வந்த வினைதான் இதுவோ? என் அவசர புத்தியால் என்னவெல்லாம் இழந்துவிட்டேன். முதலில் என் கார்த்தியை இழந்தேன். 2வது என்னை பெற்றவர்களை இழந்தேன். அடுத்து என் முன்கோபத்தால் உறவுகளை இழந்தேன். இது எல்லாவற்றையும் விட பண்ணையார் வீட்டில் வாரிசாய் வலம் வர வேண்டியவனை அப்பம்பே தெரியாத பையனாக வளர்த்து விட்டேனே. நினைக்க நினைக்க ஆத்விக்கு அழுகை பொத்து கொண்டு வந்தது. கடைசியில் தவறாக புரிந்து கொண்டதால் வந்த பிரச்சனையா இது? இப்போ ஒரு அவமரியாதையை சுமந்து கொண்டேனே என நினைக்க நினைக்க நெஞ்சம் வெடித்து விடும் போல் இருந்தது ஆத்விக்கு. அன்று நாள் முழுவதும் குலுங்கி குலுங்கி அழுதாள். உண்மையில் கார்த்தியின் வாழ்வில் இப்படி ஒரு பக்கம் இருக்கும் என அவள் நினைக்கவே இல்லை. ஆக துணையாக இருக்க வேண்டிய நானே விலகி நின்று அவன் வாழ்விலும் என் வாழ்விலும் பெரும் துயர் செய்துவிட்டேன். இதை ஆத்தியால் ஒத்துக்கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. அந்த நாள் இரவு பனிப்பொழியும் வேளையிலே பௌர்ணமி நாள் வெளிச்சத்தில் அவனோடு கலந்தபோது என்னவெல்லாம் பேசினான். தன்னை அவன் தாயின் மறு உருவமாக பார்ப்பதாக சொல்லவில்லையா? பகலில் நீ எனக்கு அம்மாவாகவும் இரவில் மனைவியாகவும் இருக்க வேண்டுமென்று கெஞ்சவில்லையா? உலகில் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறேன். உன்னில் சரணடைந்தது போல என் மனம் வேறு யாரிடமும் சரணடையவில்லை என சொல்லி முத்தமிடவில்லையா?
அவனிலிருந்து எல்லா அன்பையும் வாங்கி கொண்டு அவன் மேல் எப்படி சந்தேகம் கொண்டேன்? இருவரின் ஏற்றத்தாழ்வும் என்னை குழப்பிவிட்டதா? இல்லை, அமெரிக்காவில் வாழ்ந்ததால் அவன் பச்சோந்தி போல மாறக்கூடியவன் என நினைத்து விட்டேனா? ஐயோ கடவுளே, எதுவோ நினைத்து என் வாழ்க்கையை இழந்து விட்டேனே. இனி இனி எப்படி புரிய வைக்கப் போகிறேன்? பைரவியின் மரணத்தோடு என் வாழ்வு முடிந்து விட்டது என்றாரே, அப்படிப்பட்டவரை இல்லை, என்னோடு வாழும் வாழ்வு இனிதான் இருக்கிறது என்று எப்படி புரிய வைப்பேன்? சொன்னால் புரிந்து கொள்வாரா? நெருங்கி சென்றால் ஏற்றுக்கொள்வாரா? என்னை விட்டு கொடுத்து விட்டு ஒதுங்கி நின்றவள் தானே, இன்று ஒதுங்கிவிடு என்று சொல்லிவிட்டால், உன்னோடு நான் கலந்தது எனக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், உன் நினைவில் அது அழியாமல் தானே இருந்திருக்கும். அப்படியும் என்னை இன்னொருத்திக்கு உன்னால் விட்டு கொடுக்க முடிந்திருக்கிறது என்றால் உனக்கு என்மேல் எந்த மாதிரி காதல் இருந்திருக்கும் என புரிகிறது என சொல்லிவிட்டால், ஐயோ, நினைக்க நினைக்க நெஞ்சம் வெடித்துவிடும் போல் இருக்கிறதே. இதை சொல்லாமல் மறைக்கலாம் என்றால் நான் எவனோ ஒருவனின் குழந்தையை சுமந்தவளாகி விடுவேனே. உடனே அவனை தேடி கண்டுபிடிக்க கிளம்பி விடுவாரே. இல்லை, பழையபடி என் வழி தெரியாமல் பழனிக்கு பெண் கேட்டு வந்து விடுவாரே. நான் என்ன செய்ய? இரவு முழுவதுமே அவள் குழம்பிதான் தவித்தாள். காலையில் அவளுக்கு அந்த வீட்டில் இருப்பு கொள்ளவில்லை. கார்த்தியை உடனே பார்த்தாக வேண்டும் என மனது பரபரத்தது. குழந்தையை தூக்கி கொண்டு பண்ணை வீட்டுக்கு வந்துவிட்டாள். அவ்வளவு காலையிலே வீடு தேடி வரும் அவளை அனைவரும் ஆச்சரியத்தோடு தான் பார்த்தனர். நேற்று நேற்று ஐஸ் குட்டிக்கு ஒரு சிறப்பு கொடுக்க மறந்துட்டேன், அதான் அதை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் என சொல்லி சமாளித்தாள். ஆனால் ருக்குமணி அவளை சந்தேகமாக கேட்க, ப்ளீஸ் அம்மாயி, கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், என்னை மாட்டி விட்டுடாதுங்க என இமைச்சுருக்கி உதட்டை குவித்து அவள் கேட்க, அவன் இன்னும் எழும்பலை, உள்ளால தான் இருப்பான், போய் பாரு. இல்லை இல்லை, அவர் வரட்டும், அப்புறம் பேசுகிறேன் என சொன்னவள் பழையபடி கிச்சனுக்குள் புகுந்து கொள்ள, சந்தோஷ் அவள் இடுப்பிலிருந்து இறங்கி முன்வாசலை நோக்கி ஓடினான். அங்குதான் தர்மலிங்கம் பேப்பர் படித்து கொண்டிருந்தார். அவரை கண்டதும் எழுந்து கொண்ட அவர், என்னடா சிட்டு, காலையிலே வந்தது போல இருக்கு, யார் கூட வந்தா? அம்மா. அம்மாவா? என்ன ஒரு ஆச்சரியம், அம்மா கூப்பிடாமல்லாம் வருவாளா? சரி, நம்ம வாக்கிங் போகலாமா என குழந்தைக்கு தன் சுண்டு விரலை கொடுக்க சந்தோஷம் அவர் விரலை கட்டியாக பிடித்து கொண்டு நடக்க ஆரம்பித்து விட்டான். அதே சமயம் கிச்சனில் இருந்த ஆர்த்தி பல வருடத்திற்கு பின்னால் கார்த்திக்கு பிடித்த லெமன் டீயை போட்டு, அவருக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா, இதை கொண்டு கொடுங்க என சொர்ணத்திடம் கொடுத்து அனுப்பிவிட்டு ஆசையோடு காத்திருந்தாள். உள்ளே சென்றவள் அடுத்த நொடியே திரும்பி இருக்க, எனக்கா உடனே வந்துட்டீங்க? அப்புறம் மேஜையில் வச்சுட்டு போன்னு சொன்னார், வச்சுட்டு வந்துட்டேன் என சொன்ன சொர்ணத்தை இயலாமையோடு முறைத்தவள், அவருக்கு தான் டீ ஆறுனா பிடிக்காதே, அப்படியும் வச்சுட்டு போனால் என்ன அர்த்தம்? அவன் குடிக்காத கோபம் வார்த்தையில் வெளிப்பட, வேணா நீ போய் பக்கத்திலிருந்து குடிக்க வச்சுட்டு வாம்மா நமட்டு சிரிப்போடு சொன்னவளை பார்வையால் எதிர்த்தவள், நான் எப்படி போக முடியும்? அவள் தயங்க, என்னவோ இதுவரை போனதே இல்லாதது போல பேசுகிறா, இப்போ 2 வருஷமாக தானே இந்த வீட்டை விட்டு ஒதுங்கினா, அதுக்கு முன்னால் வர சின்னையா ஏச கேட்காம அவர் அறைக்குள்ளே போய் முட்டிக்கிட்டு தானே நிற்பா. இப்போ என்ன வந்துச்சான்? எதுக்கு இப்போ தயக்கம்? இல்லைக்கா, அது அது நல்லா இருக்காது என்றவள் மாடிப்படியில் 2வது படியில் போய் உட்கார்ந்து கொள்ள சொர்ணம் தன் வேலையை பார்க்க கிளம்பினாள். ஏற்கனவே ருக்குமணியும் தோட்டத்திற்கு போய்விட்டதால் அந்த வீட்டில் அவள் மட்டும் இருந்தாள். வெளியில் 1000 வேலைக்காரர்கள் இருந்தாலும் யாரும் வீட்டுக்குள் வருவதில்லை. வீட்டிற்கு வெளியே இருக்கும் ஆஃபீஸ் போன்ற சின்ன அறைக்கு வருவதும் பெரியய்யாவை பார்ப்பதும் கிளம்புவதுமாக போய்விடுவதால் வீட்டில் பெரிதாக ஆள் நடமாட்டம் இருப்பதில்லை. எல்லாரும் வந்து செல்வது என்றால் சத்திரம் போலாகிவிடும். வீடு என்றால் பிரைவசி வேண்டும் என்றே வீட்டிற்கு வெளியில் தன் வேலையை வைத்துக் கொள்வார் தர்மலிங்கம். அது ஆத்திக்கு வசதியாக போய்விட மெல்ல மெல்ல படியிலிருந்து இறங்கினாள். சுற்றி பார்வையை சுழல விட்டவாறு யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டே கார்த்தி அறையை நோக்கி சென்றாள். 5 நிமிடம் அறை வாசலில் நின்றவள் பின் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அறையை எட்டி பார்த்தாள். கார்த்தி கட்டிலில் படுத்து கிடந்தான். தூங்குகிறானா அல்லது விழித்திருக்கிறானா என்ற குழப்பம்
தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என்றால் இதற்கு மேல் ஒரு அடி எடுத்து வைத்தாலும் அவன் விழித்திருந்தால் அவன் பார்வையில் விழுந்து விடுவாள். சர்வ ஜாக்கிரதையாய் உடம்பை மறைத்து கொண்டு எட்டி பார்த்தாள். கார்த்தியின் கண்கள் மூடியே இருந்தன. சார் தூங்க தான் செய்கிறாரு, தைரியமாக உள்ளால போலாம் என மனதிடம் பேசியவள் அடி மீது அடி வைத்து அவன் அருகில் போனாள். மகளின் மேல் ஒரு கையை வைத்துவிட்டு மறு கையை தலைக்கு அணை கொடுத்திருப்பவனாக தூங்கிக் கொண்டிருந்தான் கார்த்தி. மிக நெருங்கி போனாள். கண்களால் அவனை ரசிக்க ஆரம்பித்தாள். அவனை இவ்வளவு நெருங்கி வந்து எத்தனை நாளாகிவிட்டது. தாடி மீசையில் கூட ஸ்டைலாக தான் இருந்தான். வஞ்சகமில்லாமல் அவனை ரசித்தவள் அவனை தொட்டு பார்க்க துடித்த மனதையும் அவன் கேசத்தை கலைத்துவிட ஏங்கிய விரலையும் அடக்கி கொண்டு அவனை ரசனையோடு பார்த்தவளாக அப்படியே சிலையாக நின்றிருந்தாள். அவள் தினமும் ரசிக்கும் அவன் கன்னம் என்னை பார் என்றது. அசையாமல் ரசனையோடு பார்த்தவள் அதை வருடத் துடித்த தன் கைவிரல்களை மடக்கி கொண்டு அவனை தொடாமல் வருடி முத்தம் வைத்த நேரம். தூக்கம் கலைந்து கார்த்தி திரும்பி படுக்க ஓடி வந்து அலமாரியின் பின் ஒளிந்து கொண்டாள் ஆத்வி. புரண்டு படுத்தவன் மெல்ல தலையை தூக்கி குழந்தையை பார்க்க அது ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தது. இரு கையையும் பரபர என தேர்த்தவன் அதை எடுத்து கண்ணில் ஒற்றியவாறு எழுந்தான். எழுந்தவன் நேரே மனைவியும் தாயும் சுவரில் மலர்ந்து நின்ற புகைப்படத்தின் அருகில் வந்தான். ஒரு நொடி அவர்களை இமைக்காமல் பார்த்தான். பின் வாசல் நோக்கி சென்றவன் வாசலை பூட்டிவிட்டு திரும்ப உள்ளிருந்த ஆத்விக்கு திக்கென்றிருந்தது. அடியாத்தி, வசமாக வந்து மாட்டிக்கிட்டேனே, இப்போ எப்படி வெளியில் போகிறது? நான் உள்ளே இருக்கிறத பார்த்தான் தாம் தூம்னு குதிப்பானே. இதில் வேற நேற்று சர மாதிரியே அடித்து அனுப்பியிருக்கேன். மனுஷர் எம்மலை கொலை வரையில் இருப்பார். இப்போ போய் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே எண்ணியவள் அவன் பார்க்காமல் வெளியேற ஏதாவது வழி இருக்கிறதா என ஆராய்ந்து பார்வையை சுழல விட்டபோது கார்த்திக் தன் உடைகளை களைவதை கவனித்தாள். அடச்ச, நான் இருக்கிறது தெரியாமா உடமாற்றானே, இப்போ என்ன பண்ணுறது என தயங்கி நின்றபோது அவன் மேலாடையை களைந்துவிட அடுத்து எனச் சொன்னவள் சட்டென கண்கள் இரண்டையும் மூடிவிட சில நொடிக்கு பின் அவள் கண் திறந்தபோது டவலோடு நின்றிருந்தான் கார்த்தி. இப்போ மட்டும் திரும்பி பார்த்தான் என் பாடு திண்டாட்டம்தான். நேற்று நாம் வச்சு செஞ்சு அனுப்புனது போல இன்று அவன் நம்மளை வச்சு செஞ்சு அனுப்பியிருப்பான். நல்ல வேளை இன்னும் பார்க்கல. எப்படியும் குளிக்க பாத்ரூமுக்குள்ளே தான் போவான். அந்த இடைவெளியில் தப்பிச்சிடலாம் என காத்திருந்தவளுக்கு அடுத்த அதிர்ச்சியை கொடுத்தான் கார்த்தி. டவ்வலுக்கு மாறியவன் குளிக்கச் செல்லாமல் மேஜை மீது இருந்த டீயை எடுக்க, ஐயோடா, இப்போவா டீயை குடிக்க போகிறான்? அது வேற ஆறி போயிருக்குமே. ஆறுன டீ தான் சாருக்கு பிடிக்காதே. இப்போ கூச்சல் போட போகிறான். சொர்ணாக்கா வர போகிறாங்க, நான் மாட்ட போகிறேன். வாசலுக்கு வந்ததுமே நான் நிற்கிறது தெரிய போகுது. அவங்க கூச்சல் போட்டு காட்டி கொடுக்க போகிறாங்க. ஐயோ எண்ணியவள் கலவரத்தோடு நின்றிருக்க அந்த ஆரிய டீயை எந்த கூச்சலும் போடாமல் மௌனமாக குடிக்கத் தொடங்கினான் கார்த்தி. அவனை விழி விரிய அதிர்வோடு பார்த்து நின்றாள் ஆத்வி. இது ஒன்றே கார்த்தியின் நிலையை அவளுக்கு புரிய வைத்தது. பழைய என்னோட கார்த்தினா இந்நேரம் கப்பு வெளியில் பறந்திருக்கும். சொர்ணக்கா அலறி அடிச்சுட்டு உள்ளால வந்திருப்பாங்க. அப்படி செய்யாமல் இப்படி அமைதியாக எடுத்து குடிக்கிறானா? அம்மாயி சொன்னது உண்மைதான். இது என் கார்த்தியே இல்லை எண்ணும் போதே சுரீர் என ஒரு வலி மேலெழ, இவனை எப்படி என் கார்த்தியாக கொண்டு வர்றது? கொண்டு வந்தால் மட்டும்தான் என்ன அவனால் புரிஞ்சிக்க முடியும். மொத்தமாக குழம்பியவள் இயலாமையோடு அவனை பார்க்க, அப்படி அவன் மாறுகிற வர காத்திருக்கிறத தவிர வர வழியே நமக்கில்ல. அவள் மனம் அவனுக்காக ஓலமிட்டு கொண்டிருந்த நேரம் வாயில் வைத்த ஆரிய டீயை கூட அனுபவித்து குடித்த கார்த்தி, இந்த டீயோட டேஸ்ட்டு எப்போவோ எங்கேயோ அனுபவித்து குடிச்சது போல இருக்கே. எப்போ குடித்தோம்? எங்கே குடிச்சிருப்போம்? யார் நமக்கு இந்த டீயை தந்திருப்பாங்க? வாய்விட்டே முணங்கியவாறு குழப்பத்தோடே டீயை குடித்து முடித்தவன் ஒரு காகிதத்தை எடுத்து அதில் எதையோ எழுதி அந்த கப்பில் போட்டுவிட்டு குளியலறைக்குள் புகுந்து கொள்ள மெல்ல மறைவிலிருந்து வெளிப்பட்டவள் நேரே அந்த கப்பை நோக்கிதான் வந்தாள்.
அதில் கார்த்தி என்ன எழுதி போட்டுவிட்டு சென்றான் என அறிய ஆவல் பிறந்தது. எதிர்பார்ப்போடு கப்பை நெருங்கியவன் உள்ளே இருந்த காகிதத்தை எடுத்து பிரிக்க ஐ லவ் டீ என எழுதி தேங்க்ஸ் என முடித்திருந்தது. அதை எடுத்து ஜாக்கெட்டுக்குள் திணித்தபோது சோப்பை எடுக்க என கார்த்திக் வெளிவர வெளியில் நின்ற ஆத்வியை அவன் பார்த்துவிட, ஏய் ஏய் உனக்கு ஏன் அறையில் என்ன வேலை? குரல் கொடுத்து கொண்டு அருகில் நெருங்கி அவன் வந்ததும் தடுமாற்றமாய் அவனை நோக்கியவள் வார்த்தையற்று மௌனமாய் நின்றிருக்க, ஏம்மா நேற்று அடித்த அடியில் மனசு குளிரலையா? மறுபடியும் அடிச்சுட்டு போகலான்னு வந்தியா? என்னங்கடி உங்களுக்கு நல்லது செய்யலான்னு வந்தா கடைசியில் என்ன வில்லனாக்கிட்டா? பாட்டி வீட்டுக்கு வந்து அப்படி என்னடா பண்ணி தொலைச்சான்னு வார்த்தையால் வறுத்தெடுத்தாங்க. தெரியுண்டி, எப்படியும் உன்னை காப்பாற்ற எதையும் பொய்யும் புரட்டுமா தான் சொல்லியிருப்பா. அப்படி என்னத்தை சொல்லி தொலைச்ச? அவன் கடுகடுப்போடு கத்த, உங்கள் பேரனுக்கு ஆஃபீஸ் உத்தியோகம் கை நழுவி போயிடுச்சு போல, அடுத்து புரோக்கர் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். அவள் ஊமை சிரிப்போடு குசும்போடு சிரித்து கொண்டு சொல்ல, என்ன பார்த்தா புரோக்கர் உளவாடி தெரியுது உனக்கு? ஐயோ பாவம், நாம் காதலிச்ச பொண்ணாச்சே, அதோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சே. நம்மளாவது ஒரு பொண்ணோட சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்தோம், அவளுக்கு அது கூட கிடைக்கலையேன்னு நினச்சிட்டு பேச வந்தா அந்த குதிக்கிறா. ஓ, சாருக்கு என்னை லவ் பண்ணது வர நினைவு இருக்கா? சார் லவ் பண்ண பொண்ணை இன்னொருத்தனுக்கு தான் கட்டி கொடுப்பீங்களா? நீங்கள் கட்டிக்க மாட்டீங்களா? அவள் கிறுக்கமாக கேட்க நம்ப முடியாமல் வரித்தவன், எது எது நான் கட்டிக்கிறதா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காதுப்பா. எப்போ என் காதலை வேணான்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கூட போனியோ அதோட என் காதல் முடிச்சு போச்சு. வேணான்னு சொல்லு, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனை கூட்டிகிட்டு வந்து சேர்த்து வைக்கிறேன். அவன் மூர்க்கனாக மாறி கத்த முகத்தில் இருந்த சிரிப்பை சிறிதும் மாற்றாமல், அது போதுமே, எனக்கு அது போதும். என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து என் கழுத்தில் தாலி கட்ட வைங்க. நான் மனப்பூர்வமாக குனிஞ்சி அவன் தாலியை வாங்கிக்கிறேன். போதுமா? வேணா புரோக்கர் பீஸாக ஒரு அமௌண்ட் கொடுத்துடுறேன். அப்படியே கிராமத்தில் தொழிலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஊமை சிரிப்போடு சொன்னவளை முறைத்தவன், என்னை வா, நேற்று ஒரு மாதிரி பேசினா இன்று இன்னொரு மாதிரி பேசுகிறா. இவளுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? 2 நாளாக உரன்னு இருந்து குழப்பனா, இன்று என்ன உதட்டில் எதையோ மறைச்சது போல பேசுகிறா. குழம்பிய கார்த்தி, என்ன நான் கண்டுபிடிச்சிட மாட்டேன்னு நினச்சியா? பாரு, இன்னும் 2 மாதத்தில் கண்டுபிடிச்சி அவனை அவன் கூட சேர்த்து வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. மார்தட்டி சொன்னவனை கலங்கும் கண்ணால் சிரித்து கொண்டே நோக்கியவள், அவ்வளவு நாளெல்லாம் எடுத்துக்காதடா. இதுக்கு மேலே உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. எப்படியாவது கண்டுபிடிச்சி என்னையும் என் குழந்தையையும் இந்த அவமானத்திலிருந்து காப்பாத்துடா ப்ளீஸ். மனதுக்குள் வேண்டியவள், ஐ ஆம் வெயிட்டிங் என முறுவலிக்க அவளின் மலர்ந்த முகத்தால் கலவரமானவன் அவளை ஊடுருவி பார்த்து நிற்க பொங்கும் சிரிப்போடு கடந்தவள் தூங்கி கிடந்த குழந்தையை தூக்கி கொண்டு அவன் மேல் ஒரு ஏக்கமான பார்வையை வீசியவாறே கடந்து சென்றாள். அடுத்து வந்த நாட்களெல்லாம் ஆத்வி அவனிடம் நெருங்கி வந்தாள். ஏதோ ஒரு நொடி என்னை கண்டுகொள்வான் என நம்பினாள். அதற்காகவே பழையது போல அடிக்கடி முட்டிக்கொள்ள ஆரம்பித்தாள். சின்ன சின்ன மோதல்களையும் வார்த்தை விவாதங்களையும் உண்டாக்கினாள். ஆனால் அவள் செய்த எதுவுமே கார்த்திக்கை பழைய நிலைக்கு கொண்டு செல்லவில்லை. நாளெல்லாம் பழியாய் அந்த வீட்டிலே கிடக்க ஆரம்பித்தாள். வீட்டில் உள்ளோருக்கு சந்தேகம் வந்த அளவு கூட அவனுக்கு வரவே இல்லை. ருக்குமணி மட்டும் கார்த்திக்கு பழைய நினைவு வர வேண்டிதான் ஆத்வி இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாள் என நினைத்தாள். மற்ற எல்லார் மனதிலும் சின்னையாவும் ஆத்வியும் சேர்ந்து விட மாட்டார்களா என கனவு கண்டனர். பழனி மட்டும்தான், இது உங்களோட கற்பனை, ஆத்வியெல்லாம் சின்னையாவை 2வது கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டா என அடித்து சொன்னான். நாட்கள் விரைவாக அவர்களை விட்டு சென்றது. ஒவ்வொரு நாளும் உண்மையை தெரிந்து கார்த்திக் நெருங்கி வந்துவிட மாட்டானா என ஏக்கம் கொள்ள ஆரம்பித்தாள் ஆத்வி. ஆனால் அவன் சொன்னது போல 2 மாதமும் முடிந்துவிட்டது. ஆனாலும் கார்த்தியும் உண்மையை கண்டுபிடிக்கவில்லை. ஆத்வி சூசகமாய் சொல்வதையும் புரிந்து கொள்ளவில்லை. போராடி போராடி சோர்ந்து போன ஒரு நாள்தான் ருக்குமணி அவளை தேடி அவள் வீட்டுக்கு வந்தாள்.
ஆர்வி அப்போதுதான் பள்ளியை விட்டு வந்திருந்தாள். நடந்து வந்த களைப்பு அவளில் அதிகமாக தெரிந்தது. என்ன அம்மாயி, பாப்பாவை கொண்டு வரலையா? ஐஸ்குட்டிக்கு பசிக்குமே, வரும்போது எடுத்துகிட்டு வந்திருந்தா பால் கொடுத்து கொண்டு போயிருக்கலாமே. கொண்டு வரல ஆர்விமா, நான் ஒன்றை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? என்ன விஷயம் அம்மாயி என்றதற்கு எதுவும் பேசாமல் மௌனமாய் சில நிமிடம் இருந்த ருக்குமணி அவளை நிமிர்ந்து ஏக்கத்தோடு பார்த்தவாறு, இல்லை, தினமும் குழந்தைக்கு பால் கொடுக்க இங்கே தூக்கிட்டு வர்றதுக்கு நீ நீ அங்கே வந்துடலாமே ஆர்விமா. ஏதோ ஒருவித சங்கடத்தோடு கேட்ட ருக்குமணியை குழப்பத்தோடு பார்த்தவள், எனக்கு ஸ்கூல் போகணுமே அம்மாயி, வந்தும் வீட்டில் வேலை அதிகம் இருக்குமே அம்மாயி என்றதும் ஒரு நொடி நிறுத்தி பின் தயக்கமாக, அதான் சொல்கிறேன், நீ அங்கே வந்துடு, சமையல் வேலையெல்லாம் சொர்ணம் பார்த்துக்குவா, நீ குழந்தைய பார்த்துக்கிட்டா போதும். அங்கே வந்துடுனா இவங்க என்ன சொல்ல வர்றாங்க? புரியாமல் ஏறிட்டு பார்த்தவள் தடுமாற்றமாய், புரியலை, உங்கள் வீட்டில் மொத்தமாக தங்கவா கூப்பிட்றீங்க? அதிர்ந்து போய் கேட்டவளை பாவமாக பார்த்தவள், ஆமாம் ஆத்வி, பால் கொடுக்க ஐஸுக்கு இங்கே தூக்கிட்டு வர வேண்டியிருக்கு. நீ ஸ்கூலுக்கு போனால் சந்தோஷ அங்கு கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. எதுக்கு இந்த அலைச்சல்? பேசாமல் எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்துடலாமே ஆத்வி என சட்டென மனதில் உள்ளதை சொல்லிவிட, இப்போது ஆத்வி அமைதியானாள். சிறிது யோசனைக்கு பின், இல்லை இல்லை அம்மாயி, இது சரியாகாது. நான் எப்படி உங்கள் வீட்டில்? இல்லை அம்மாயி, வேணாம் என்றதும் இயலாமையோடு அவளை பார்த்தவள், ஏன் என வலியோடு கேட்க, நான் எப்படி அம்மாயி வர முடியும்? ஊர் என்ன பேசும் என்றாள் தயக்கமாக. அவளின் இந்த பதிலை கேட்டதும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, என்ன பேசும்? சும்மா இறங்கி வந்தா பேசும். ஆனால் நான் உன்னை சும்மா இறங்கி வர சொல்லலையே. ஐஸ்குட்டிக்கு அம்மாவா, என்னோட பேரனுக்கு பொண்டாட்டியா, அந்த வீட்டுக்கு வானதாடனே கூப்பிடுறேன் அம்மாயி. மொத்தமாய் அதிர்ந்து போய் கேட்டவளை பார்க்க முடியாமல் தலைகுனிந்த ருக்குமணி, நான் இப்படி கேட்குறது தப்பு தான், ரெண்டாந்தரமாக கேட்குறது நியாயம் இல்லை தான். நீ பழனியை கட்டிக்கவே சம்மதிக்கலன்னு தெரியும். அப்படியும் பேசுகிறேன்னா எல்லாம் அந்த பச்சை பூவுக்காக தாம்மா. அந்த குழந்தைய உன் அளவு யாராலும் பார்த்துக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை, என் பேரனோட சந்தோஷத்தையும் கூட உன் ஒருத்தியால் மட்டும்தான் திரும்ப கொண்டு வர முடியும்னு என் மனசு சொல்லுதுமா. அவன் வாழ்க்கையில் பெருசாக எந்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சதில்லை. கொடுத்த சந்தோஷத்தையும் ஆண்டவனே பறிச்சிட்டான். பைரவியோட இறப்புக்கு பின்னால் அவனாவே இல்லை, எல்லாத்தையும் இழந்தது போல அறையில் முடங்கியே தான் கிடக்கிறான். அப்படி கிடந்தவனை இங்கே கொண்டு வந்து சேர்க்கவே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இங்கே வந்தோம், காரணம் இல்லாமல் எரிஞ்சு தான் விழுறான். ஆனால் எப்போ பொண்ணை கண்டானோ அப்போவே அவன் பேச்சில் ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. உன் ஒருத்தியோட வார்த்தைக்கு மட்டும்தான் முறுக்கிட்டு நின்னாலும் மதிப்பு கொடுக்குறான். உன் ஒருத்திட்ட மட்டும்தான் அடங்கியும் போகிறான். நீ மட்டும் அவன் வாழ்க்கைக்குள்ளே வந்தா அவனோட வாழ்க்கையே வண்ணமயமாகிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆத்விமா. பாட்டி, அவள் ஏதோ சொல்ல வாயெடுக்க அவள் முன் கை நீட்டி நிறுத்தியவள், நான் சொல்ல வந்ததை முழுசாக சொல்லிடுறேன், அப்புறம் நீ எதுனாலும் சொல்லு, நான் கேட்டுக்கிறேன் என்றதும் பேச வந்ததை விழுங்கி கொண்டு மறுபடியும் சுவரை அவள் முறைக்க, நான் அவனை மட்டும் மனசில் வச்சுட்டு இதை பேசலை, உனக்காகவும் தான் பேசுகிறேன். வாழ்கிற வயசு இனிதான் உனக்கே இருக்குது ஆத்வி. நீயும் அந்த பச்சை மண்ணோட எத்தனை நாள் தனியாக இருப்பா? உன் அம்மா இந்நேரம் உசுரோடு இருந்தா இதை தான் சொல்லியிருப்பா. அந்த இடத்துல நீ இன்று வர என்ன வச்சிருக்கிறா என்ற நம்பிக்கையில் சொல்கிறேன். இதுக்கு மேலே நீ நாட்களை தள்ளி போடுறது சரியில்லை. குழந்தைக்கும் 2 வயசு ஆக போகுது. அதுக்கு விவரம் தெரிகிறதுக்கு முன்னால் நீ வேற ஒரு லைஃபுக்குள்ளே போகிறது தான் உனக்கு நல்லது. ருக்குமணி அவள் மனதை கரைக்க எதுவெல்லாமோ பேசிக்கொண்டே போக, அம்மாயி,
நான் உங்கள் வீட்டு சொத்து. அவனை போல் நீங்களும் என்னை அடுத்த வீட்டுக்கு போக சொல்லலையே, அதுவே நிறைவாக தான் இருக்குது. மனசில் புருஷனாக ஏற்றி வச்ச அவன் வாயால் அதை கேட்டபோது எப்படி இருந்துச்சு தெரியுமா? தாயாக நினச்சி பழகுறேன். உங்கள் வாயில் இருந்தும் அதை கேட்டுடுவேணும்னு ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேளை அவனை போல் என்னை துடிக்க வைக்காமல் பேசினீங்களே, அதுவே சந்தோஷந்தான். ஆர்த்தியின் துடித்த உதடுக்குள் இந்த வார்த்தைகளெல்லாம் துடித்து கொண்டிருக்க ருக்குமணியோ சரியாக, உன் தாத்தா பல வருஷத்துக்கு முன்னால் எடுத்த முடிவு. ஆனால் காலம் வேறு கணக்கை போட உங்கள் 2 பேர் வாழ்க்கையும் திசை மாறி போயிடுச்சு. ஆனால் மாறிப்போன பாதையில் 2 பேரும் வலியையும் வேதனையும் தான் சுமந்தீங்க. அதுவே கொஞ்சம் நீ விட்டு கொடுத்தா 2 பேர் வாழ்க்கையும் மாற்றிடலாம். நீ என்ன சொல்கிற ஆத்வி? ஆர்வமாக பார்த்தவரை கலங்கும் கண்ணால் பார்த்தவள் மெல்லிய குரலில், அது அம்மாயி, நான் இப்போது கல்யாணம் செய்த மனநிலையில் இல்லை. கொஞ்ச நாள் போகட்டுமே. கார்த்தி மனது மாறாமல் அது பற்றி பேசுவது தவறு என உணர்ந்து ஆத்வி இப்படி பேச, ஆல்ரெடி உங்கள் 2 பேருக்கும் வயசும் வாழ்க்கையும் போயிடுச்சு ஆத்விம்மா. இதுக்கு மேலே தள்ளி போடுறதுல அர்த்தமே இல்லை. அது அது இல்லை அம்மாயி. அவள் மறுதளிக்க வார்த்தையை தேட, உனக்கு இந்த அம்மாயி மேலே நம்பிக்கை இருக்கா? உனக்கு நல்லது மட்டும்தான் இந்த அம்மாயி பேசுவேன்னு நீ நம்புறியா? அது எல்லாமையா? எனக்கு வலியான இந்த 2 வருஷமும் கூட இருந்தவங்க நீங்கள் தானே பாட்டி. உங்களை நம்பாமல் அப்புறம் வேற யாரை நம்புவேன்? என்னை பெற்றவங்களே அசிங்கம்னு விட்டுட்டு போனப்ப நீங்கள் தானே பாட்டி எனக்கு எல்லாமுமா இருந்தீங்க. உங்களை எப்படி நம்பாமல் இருப்பேன்? எது செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் எனக்கு நல்லது தான் செய்வீங்க. ஆனால் இந்த கல்யாணம் மட்டும் வேணாமே பாட்டி. அப்படி சொல்லாத ஆத்விமா. நான் சொல்கிறத கேளு. நீ கார்த்தியை கட்டிக்க. அவனும் நீயும் இப்போது ஒரே வழியில் இருக்கீங்க. 2 பேரும் சேர்ந்தா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக அமையும். நீ எப்போ அவன் குழந்தைக்காக உன் மாறாப்ப விளக்குனியோ அப்போவே என் மனசில் இந்த எண்ணம் வந்துச்சு. ஆனால் 2வதாக அவனை ஏற்றுக்குவியோன்னு ஒரு குழப்பம். இதை நான் உங்ககிட்ட கேட்குறது முறை இல்லையோன்னு ஒரு எண்ணம். கேட்காம விட்டுட்டேன். ஆனால் அன்று உனக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனையோ அவனை நீ கை நீட்டி அரைஞ்சிட்டா. எப்படியும் கார்த்திக் எதுவோ உங்ககிட்ட பேசிட்டான்னு புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆனால் அதை உன்கிட்ட கேட்டு கஷ்டப்படுத்தாமல் அவன்கிட்ட போய் கேட்டேன். அப்போதான் அவன் உள்ளம் எனக்கு புரிஞ்சுது. தப்பான உன்னோட வாழ்க்கையை எப்போ அவன் சரி பண்ண நினச்சானோ அந்த நொடியே அவன் உனக்கு ஏற்றவனாக மாறிட்டான்னு நம்ப ஆரம்பித்தேன். ஆனால் உன் மனசு தான் தெரியாமல் அல்லாடிட்டு இருந்தேன். ஆனால் அவனோட உண்மை நிலையை நான் உங்ககிட்ட சொன்னபோது அவன் மேலே உள்ள கோபம் தாபம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிக்கிட்டு மறுநாள் காலையிலேயே அவனை தேடி வந்தா பாரு. அப்போவே முடிவு பண்ணிட்டேன், எப்பாடுபட்டாவது உங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்த்துடணும்னு. நேற்று தான் தாத்தாட்ட பேசினேன். அவருக்கும் இதில் விருப்பம்தான். நீ மட்டும் சம்மதம் சொல்லிட்டேன்னா நான் கார்த்திகிட்ட பேசிடுவேன். ராஜதுரை பெருசாக எந்த எதிர்ப்பும் சொல்ல மாட்டான். அப்படி சொன்னாலும் அவனை சமாளிச்சிக்க எனக்கு தெரியும். நீ மட்டும் ஓகே சொல்லு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏக்கத்தோடு தன் முன்னால் நின்ற கிழவியை கட்டி அணைத்து கொண்டு முத்தம் கொடுக்க வேண்டும் போல் பரபரத்தது அவள் மனது. இந்த விஷயத்தை ருக்குமணி தொடங்கும் போது கூட பேரனை போல இவர்களும் தன்னை அளவைக்கத்தான் போகிறார்கள் என்றுதான் நினைத்தாள். ஆனால் இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சியை கிளவி தன் தலையில் இறக்கி வைப்பாள் என எதிர்பார்க்காததால் உண்டான அதிர்வோடு கலங்கும் கண்ணால் அவளை ஏறிட்டு பார்த்தாள் ஆத்வி. இந்த பாட்டி உனக்கு கெடுதலை சொல்கிறேன்னு நிற்காத. அவங்களோட பேரனோட வாழ்க்கையை காப்பாற்ற பேசுகிறதாகவும் தயவு செய்து நினச்சிடாத. 2 பேர் வாழ்க்கையையும் மனசில் வச்சுட்டு தான் இந்த பாட்டி இப்படி ஒரு முடிவெடுத்தேன். அவனுக்கு நீ 2வது மனைவின்னு நினைக்காத. உனக்கானவன் 1 வருஷம் காணாமல் போயிட்டான்னு நினைக்கிறது என்ன பாட்டி? அதுதான் உண்மை. ஆனால் அதை இப்போது என்னால் என் வாயால் சொல்ல முடியாது. உண்மையிலே பைரவி அக்கா அவனோட முதல் மனைவி இல்லை பாட்டி. நான் தான் அவனோட முதல் மனைவி. ஐசு பாப்பா உங்கள் பேரனோட முதல் வாரிசு இல்லை. என் மகன் சந்தோஷ் தான் உங்கள் பேரனோட முதல் வாரிசு. ஆனால் நிச்சயம் நான் அதை சொல்ல மாட்டேன் பாட்டி. உங்கள் பேரனே ஒரு நாள் இந்த உலகத்துக்கு சொல்லுவான். அதுவரை
நான் மௌனமாகவே இருந்துவிடக்கூடிய இடத்துல தான் இப்போ இருக்கேன். ஆர்த்தியின் உள்ளம் மனம் விட்டு பேச முடியாமல் அழுது கொண்டிருக்க அவள் வலியான முகத்தை பார்த்து வேதனையுற்ற ருக்குமணி, நான் இவ்வளோ சொல்லியும் என் பேரனை கட்டிக்க உனக்கு இஷ்டம் இல்லையா ஆத்வி? கண்ணில் நீர்மல்க கேட்டவளை ஏக்கத்தோடு பார்த்தவள் தன் துடிக்கும் முதட்டாள், முதல்ல உங்கள் பேரண்ட கேளுங்க பாட்டி. வெட்கம் கலந்து துடிப்போடு வெளிவந்த வார்த்தையை கேட்ட ருக்குமணி மலர்ந்த முகத்தோடு, அப்படின்னா உனக்கு சம்மதமா ஆத்மிமா என படு உற்சாகத்தோடு கேட்க பெண்ணவள் தலை குனிந்து நாணத்தோடு காலின் பெருவிரலாக கொண்டு கோலம் போட்டவாறு என்றாள் வெட்கத்தை மலர விட்டவாறு. ஆத்வியின் வாயிலிருந்து சம்மதம் கிடைத்ததும் பாட்டிக்கு தலைக்கால் புரியவில்லை. அவள் முகத்தை ஏந்தி நெற்றியில் முத்தம் வைத்தவள், இது போதுண்டி ராசாத்தி, வேற எல்லாத்தையும் உன் பாட்டி பார்த்துடுவேன். நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டு வீட்டை நோக்கி அதிவேகமாக நடந்து வந்த ருக்குமணிக்கு தெரியாது, பேரன் இந்த திருமணத்திற்கு தலைகளாய் நின்றாலும் சம்மதிக்க மாட்டான் என்று. அத்தியாயம் தொடரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாவலுடைய தொடர்ச்சி எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பதிவில் உங்களுக்கு பிடிச்ச வரியையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய எனக்கு தொடர்ந்து ஆதரவு தருகிறது மட்டும் இல்லாமல் என்னால் அந்த நாவலை கேட்டு கமெண்ட் பண்ணி என்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற தோழிகளுக்கும் என்னுடைய அத்தனை மனப்பூர்வமான தோழர்களையும் வாழ்த்துக்களுடைய மிகப்பெரிய நன்றி. நாளைக்கு பதிவு நாவலின் அடுத்த தொடர்போடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.